இங்க கோதண்டத்துக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அவ ஓடி ஆடி விளையாடுறத பார்த்த கோதண்டம் ஃப்ரெண்டுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு பொண்ணு இல்லையே ன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. திடீர்னு ஒரு நாள் அவ மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அவ லங்ஸ்ல பிராப்ளம் இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணாதான் உயிரை காப்பாத்த முடியும்னு சொல்லிடுறாங்க. இவர் வச்சிருந்த வீட்டை எல்லாம் வித்து 5 லட்சம் பணத்தை கட்டி பொண்ணோட உயிரை காப்பாத்திடுறாரு. கோபால் தேனிலையும் அவளை பார்த்துட்டு போறதுக்காகவே வருவாங்க. ஆனா விஜயா நல்லா வளர்ந்ததும் திரும்பவும் அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இந்த வாடி ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு குரோனிக் டிசீஸ் இருக்கு, ஆபரேஷன் பண்ணா உயிரை காப்பாத்தலாம், ஆனா காலத்துக்கும் அவ மெடிசின் எடுத்துட்டே இருந்தாதான் உயிர் வாழ முடியும்னு சொல்றாங்க. இவர்கிட்ட ஆபரேஷன் பண்ண பணத்தை கட்டக்கூட காசு இல்ல. அவர் ஃப்ரெண்ட் கோபால் தான் இவளும் என் பொண்ணு மாதிரி ன்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் கட்டுவாரு. அவருடைய மனைவியும் நமக்கு தான் குழந்தை இல்லையே, பேசாம நம்மளே இவளை எடுத்துக்கிட்டா என்ன ன்னு சொல்ல, இதை கேட்ட கோதண்டத்துக்கு பொண்ணுக்கு மெடிசின் வாங்க கூட நம்ம கிட்ட காசு இல்ல, ஆனா அவங்க கிட்ட நம்ம பொண்ணு இருந்தா கண்டிப்பா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சதும் பொண்ணு நீ அவங்க வீட்டுக்கே போயிடுமா ன்னு சொல்றாரு. ஆனா அவ நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் ன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க, இப்படி சொன்னா அவ கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு இவர் வேணுமுன்னே குடிச்சுட்டு பொண்ணை கொடுமைப்படுத்துற மாதிரி நடிக்கிறாரு. உன்னால எங்களுக்கு தேவை இல்லாம செலவுதான் வந்துட்டு இருக்கு, இனிமே எங்க வீட்டு பக்கமே வராத ன்னு சொல்லிட்டு கோபால் வீட்டுல அவளை விட்டுட்டு வர, ஆனா வெளியே வந்ததுமே கோபால் கிட்ட என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ ன்னு சொல்லிட்டு கண்கலங்கி போவாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஹீரோ பிறந்திருப்பான். இப்போ ஹீரோ வளர்ந்ததும் விஜயாவோட ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். கோபால் உண்மையை சொல்லித்தான் விஜயா தான் அக்கான்ற விஷயமே ஹீரோவுக்கு தெரியும். கோதண்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகம் எல்லாம் மறக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஹீரோவோட எதிரிங்க அவர் தலையிலேயே அடிச்சிட இவனும் வேக வேகமா அப்பாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறான். விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் தான் உங்க பொண்ணு விஜயா ன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு அழுவா. அவரும் அந்த டைம் ஹீரோவை கூப்பிட அக்கா தம்பியை சேர்த்து வைப்பான்னு பார்த்தா இந்த பையன் யாருமே தெரியலமா, இவன் தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்து உயிரை காப்பாத்துனான்னு சொல்லுவாரு. தலையில அடிபட்டதுனால ஹீரோ தான் தன் பையன்ற விஷயத்தையே அவர் மறந்து போயிருப்பாரு. விஜயாவுக்கும் தன் தம்பி தான் ஹீரோன்றது தெரியாமலேயே போயிடுது.